அதாவது மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் எந்தெந்த விஷயத்தில் இடைஞ்சல் ஏற்பட்டதோ, எந்தெந்த விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா தடை தாமதங்களுக்கு மேலே தேவையில்லாத சறுக்கல் ஏற்பட்டதோ, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய உங்களுடைய தத்துவமான பேச்சுக்கள் மூலமாக அல்லது தனித்தன்மையான செயல்பாடுகள் மூலமாக ஒரு சமாதானம் ஏற்படக்கூடிய நிதானமான போக்குகளை கடைபிடிக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவுக்கு மேச ராசிக்கு ஏனைய கிரகங்கள் ஓரளவு சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷம் பிளிரிடக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். ரிஷப லக்கணம், கும்பம் ராசி, சதயம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. மங்களகரமான நாளாகிய செவ்வாய்க்கிழமை நாளில் பரிவர்த்தனை யோகத்தோடு 90 முகூர்த்தங்களோடு ஜனனமாகியுள்ள இந்த தமிழ் புத்தாண்டு ராசிகளிலேயே முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி, அதாவது மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இந்த பராபவ வருஷத்தில் மந்திரி அப்படிங்கிற ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறதுனால செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த மேசராசியை சேர்ந்த உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்தில் தடங்கள் ஏற்பட்டதோ, எந்தெந்த விஷயத்தில் இடைஞ்சல் ஏற்பட்டதோ, எந்தெந்த விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா தடை தாமதங்களுக்கு மேலே தேவையில்லாத சறுக்கல் ஏற்பட்டதோ, அந்த மாதிரியான விஷயங்களில் எல்லாம் சறுக்கல் இல்லாமல் சரளமான பண வரவுகள் கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மந்திரி அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு மற்றவங்களுடைய சொல் புத்தியை வச்சு நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறத விட உங்களுடைய சுய புக்தியோடு அதே சமயம் பய பக்தியாக உழைத்து இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி சம்பந்தப்பட்ட, அதாவது உங்களுக்கு நிகர் நீங்களே அப்படிங்கிற தனித்தன்மையோடு பிரதிபலிக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். பொதுவாகவே மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த நேரமும் விறுவிறுப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும். அந்த விறுவிறுக்கு மேலே சுறுசுறுப்பு இருக்கக்கூடியது, சுறுசுறுப்பான செயல்பாடுகளுக்கு சுணக்கம் இல்லாமல் பண வரவுகள் கிடைக்கக்கூடியது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் ஆண்டு முழுவதும் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். புத்தாண்டு உதயமாகக்கூடிய உதயாதி நாளிகை வினாளிகையில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சுப கிரகமாகிய குரு பகவானுடைய வீட்டில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குருமங்கள யோகம் செவ்வாய் மங்கள யோகம் அப்படிங்கிற யோகத்தோடு இருக்கிறதுனால நிறைய சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய, கடந்த காலங்களில் உங்களுடைய குடும்பத்தில் என்னென்ன சுபகாரியங்களுக்கு தடை ஏற்பட்டதோ தடை ஏற்பட்ட அந்த சுபகாரியங்களுக்கு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அதே சமயம் ஒரு சில சுபகாரியங்களை நீங்கள் தலைமையேற்று நடத்தக்கூடிய அளவுக்கு தாத்பரியமிக்க ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். தன பண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடையில்லாத தன வருமானங்கள் பண வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அதுக்கு தகுந்த மாதிரி தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் ஆண்டுடைய துவக்கத்தில் இருக்கிறதுனால பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக பண வரவுகளை ஈர்க்க முடியும். உங்களுடைய தத்துவமான பேச்சுக்கள் மூலமாக அல்லது தனித்தன்மையான செயல்பாடுகள் மூலமாக தன வரவுகளை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து 7.5 சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருந்தால் கூட அந்த 7.5 சனிக்கு மேலே ஏதாவது ஒரு வகையில் அவ்வப்பொழுது நன்மைகளை கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாக, குடும்பத்தில் மென்மையான ஒரு குதூகலம் மிகுதியாகக்கூடிய வாழ்க்கையாக இந்த ஆண்டு முழுவதும் வந்துட்டு இருக்கும். குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை தாண்டவம் ஆடக்கூடிய, கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம விருப்பப்பட்டு திருமணம் பண்ணினாலும் அந்த திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத பிடிவாதம், தேவையில்லாத பிரிவு, தேவையில்லாத சண்டை சச்சரவு ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் அந்த சண்டை சச்சரவுகளுக்கு மேலாக ஒரு சமாதானம் ஏற்படக்கூடிய நிதானமான போக்குகளை கடைபிடிக்கக்கூடிய, கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கட்டில் பாசம் அதிகரிக்கக்கூடிய, காதல் என்ற விஷயத்தில் தாண்டவம் ஆடக்கூடிய, அதாவது கலஸ்தரஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் எதிர்ப்பு அப்படிங்கிறத விட ஈர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய, அதன் மூலமாக குடும்பத்தில் அனைவருக்குமே சிரிப்பு என்ற விஷயம் தாண்டவமாடக்கூடிய, குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாகக்கூடிய
இருக்கக்கூடிய குடும்பத்தில் கடந்த காலங்களில் பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா, அதாவது என்ன காரணம்னு தெரியாமல் நிறைய பேர் பிரிஞ்சிருப்பாங்க. குடும்பத்தில் வந்து சண்டை வருது அல்லது பிரச்சனை வருது, அதில் பிரிவு வருது அப்படின்னா ஏதாவது காரணம் இருக்கும். ஒரு சில குடும்பங்களில் என்ன காரணம்னு தெரியாமல் என்ன ஏதுன்னு தெரியாமல் பிரிஞ்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பங்கள், இணக்கம் இல்லாமல் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்கள், அதாவது வணக்கம் போட்டு வாழக்கூடிய அளவுக்கு ஒன்று சேரக்கூடிய விஷயங்களை நன்றாக சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் புதிய புதிய யுக்திகள் வெளிப்படும், புதிய புதிய செயல்பாடுகள் வெளிப்படும், புதிய புதிய தந்திரங்களை பயன்படுத்தி மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய, நீங்கள் நல்லது சொன்னாலும் உள்ளது சொன்னாலும் அது தேவையில்லாத பொல்லாப்பு வரக்கூடிய, நீங்கள் என்ன சொல்கிறது நாம் என்ன கேட்குறது அப்படிங்கிறது, அல்லது நமக்கு தெரிஞ்ச பக்கத்து குடும்பத்தில் வந்து பிள்ளைகளுக்கு வேணுங்கிறது வெடியால் போதுங்கிறது பொழுதோடு கொடுக்குறாங்க, எனக்கு ஏதாவது குறையாக இருக்குது அப்படின்னு பிள்ளைகள் உங்களை வந்து எவ்வளவு நல்லது பண்ணாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களை வந்து பெருமைப்படுத்தி பார்க்காம சிறுமைப்படுத்தி பாடக்கூடிய அல்லது உங்களை வந்து உதாசீனப்படுத்தக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் 5ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் வருட ஆரம்பத்தில் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால அந்த பிள்ளைகள் எவ்வளவுதான் சினம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கையில் எடுத்தாலும் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான பணம் அப்படிங்கிற விஷயத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக, சந்தோஷம் மிகுதியாகக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, பளிர் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய, பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையப் போகுது. கடந்த காலங்களில் விழி பிதுங்கி நிற்கக்கூடிய ஒரு சில பேருக்கு நல்லதொரு வழி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு மேலே சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான ஆண்டாக, சரளமான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக, அதாவது சத்தமில்லாத சாதனைகளை நித்தமும் செய்யக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவுக்கு மேச ராசிக்கு வந்து ஏனைய கிரகங்கள் ஓரளவு சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷம் பிளிரிடக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். பொதுவாகவே உடல் ரீதியான வகையில் சின்ன சின்ன தொந்தரவு இருந்துகிட்டு இருக்கும். சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன மருத்துவ தொந்தரவுகள் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி அந்த மருத்துவ செலவுகள் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு சில தடை தாமதங்களை ஏற்படுத்தக்கூடியது. சரியான மருத்துவம் கிடைக்காம, சரியான மருத்துவர் அமையாமல், அதாவது முறையான வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து முடங்கி போகக்கூடிய சூழல் அவ்வப்பொழுது இருந்துகிட்டு இருக்கும் உடல் ரீதியான வகையில். இந்த உடல் ரீதியான வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது உடல் ரீதியான வகையில் அக்கறை எடுத்துக்கிட்டால் சக்கரை வராமல் பாதுகாக்கலாம் அப்படிங்கிற தத்துவத்தை ஓரளவு கடைபிடிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது நடைப்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தானாகவே ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சரியான நேரத்துக்கு சரியான உத்தியோகம் பார்த்தோம் அப்படிங்கிறத விட ஓய்வு நேரங்களில் கூட உத்தியோகம் பார்த்து அதில் வந்து ஓரளவு முன்னேற்றம் காணக்கூடிய, முறையான ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. கடந்த காலங்களில் நீங்கள் நல்லவராக இருந்து வல்லவராக இருந்து ஒரே உத்தியோகத்தில் ரொம்ப வருஷமாக இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உத்தியோக உயர்வு கிடைக்காம தடைப்பட்டதுன்னு வைங்களே, உத்தியோக உயர்வு தடைப்பட்டது அப்படிங்கிறத விட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உத்தியோக உயர்வு அல்லது பாராட்டு உங்களை விட தகுதி இல்லாத மற்றவருக்கு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா, அந்த ஆதங்கம், அந்த அங்கலாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடியோடு விலகி மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய, கடந்த காலங்களில் வந்து எந்த அளவுக்கு வந்து பதவி உயர்வை எதிர்பார்த்து பரிதவிச்சிருந்தீங்களோ அதற்கு மேலே பரவசப்படக்கூடிய அளவுக்கு, சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கக்கூடியது அல்லது சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடியது. தொழில் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எவ்வளவு தான் உத்தியோகத்தில் கட்டுக்கட்டாக சம்பளம் வாங்கினால் கூட சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிற எண்ணம் வந்து, அந்த எண்ணமும் ஆசையும் அதற்கான முயற்சிகளும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிக மிக உன்னதமாக அமையப் போகுது. மருத்துவ செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முதல் 2 மாதம் கழித்து அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 10 மாதங்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கக்கூடிய, சித்த மருத்துவ சம்மந்தப்பட்ட, ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்ட மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு, அதாவது மறுஜென்மம் எடுத்த மாதிரி மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியது, ஏமாற்றமில்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது, மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை செய்யக்கூடியது. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மருத்துவத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு
காரகத்துவம் பெற்றிருக்கிறதுனால மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் கல்வியை கைவிட்டவங்க மீண்டும் கல்வியில் நம்ம முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒருதலை காதல் அப்படிங்கிற அமைப்பில் ஓரளவு ஓரங்கட்டப்பட்ட நீங்கள் உங்களுடைய உண்மையான காதலுக்கு நன்மையான சம்மதம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையப் போகுது. சில பேருக்கு திடுதிப்புன்னு திருமணம் சம்பந்தப்பட்ட மங்களகாரகராக ராசி அதிபதி இருக்கிறதுனால அடுத்த 60 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக திடீர் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த திடீர் திருமணம் கூட மறுமணம் இல்லாத திருமணமாக அமையக்கூடிய மிகப்பெரிய மார்க்கங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். பராபவ வருட தமிழ் புத்தாண்டு மேஷம் ராசிக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். இருந்தாலும் ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய, அதே சமயத்தில் 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 12ஆம் இடத்துல நீச்ச பலம் பெற்று இருக்கிறதுனால, அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் வெண்ணெய் திரண்டு வரும் பொழுது தாலி உடைஞ்ச மாதிரி ஒரு சில தடங்கள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சூழலும் அவ்வப்பொழுது இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நீச்சமாக இருக்காரு. அதே புதன் பகவான் வித்தைக்கும் அதிபதியாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய திறமைகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த திறமைக்கு தகுந்த பெருமைகள் கிடைக்காம அவ்வப்பொழுது வறுமைகள் அல்லது வாட்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் நம்ம என்னதான் முயற்சி பண்ணினாலும் அந்த முயற்சிக்கு முடக்கம் இல்லாமல் உங்களுக்கு முடக்கம் இல்லாத முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா நவ கிரகங்களுக்கு மேலே ஆன்மீகம் அப்படிங்கிற அற்புதம் வந்துட்டு இருக்குது. அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அற்புத விஷயங்களை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். செவ்வாய்க்கிழமை நாளில் காலை நேரத்திலிருந்து மதியம் 12 மணிக்குள்ளாக நடு உச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மதிய நேரத்துக்குள்ள சூரிய பகவான் ஏறு பொழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய காலையில் 6 மணியிலிருந்து மதியம் 12 மணிக்குள்ள அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில், ஒவ்வொரு நாளுமே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் முருகப்பெருமான முகம் பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முடக்கம் இல்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். எந்த வகையில் உங்களுக்கு இடைஞ்சல் வந்தாலும் அந்த இடைஞ்சலுக்கு மேலே மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கந்த பெருமானை தஞ்சம் கொண்டாடி நமஸ்காரம் வச்சுக்கிட்டுங்க அப்படின்னா நல் வாழ்க்கை அப்படிங்கிறது மேசராசியை சேர்ந்த அனைவருக்குமே இந்த பராபவ வருஷம் பக்குவமாகவே கொடுக்கும்.